பன்றி குட்டிகளை மந்திரிகளாக ஆக்கிய படலம். பன்றிகளின் தாயாக வந்த சொக்கநாதர் தாய்ப்பாலோட நல்ல அறிவையும் ஊட்டினாங்க. அதன் பிறகு பன்றியின் முகமும் மனித உடலுமாக அவர்களை மாற்றிவிட்டு சொக்கநாதர் மறைந்து போனார். அதனால் அந்த 12 பன்றிமுக குமாரர்கள் கல்வி கேள்வியில் சிறந்து விளங்கினாங்க. அவங்க பன்றிமலையில் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்போ அன்னை மீனாட்சி கேட்டாங்க, இழிந்த பிறவிகளாக இருக்கக்கூடிய பன்றி குட்டிகளுக்கு தாயாக மாறி பாலூட்டியதன் காரணம் என்ன? அவர்களுடைய அறியாமையை போக்கியதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு இறைவன் சொன்னார், உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களும் எனக்கு பொதுவானவைதான், யாரும் வேறுபாடு இல்லை. அதனால்தான் என்னை எல்லோரும் சகல ஜீவ தயாபரன் அப்படின்னு அழைக்கிறாங்க. அதனால்தான் இந்த தாயின்றி தவித்த பன்றி குட்டிகளுக்கு பாலூட்டி பசியாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு இனி இவர்கள் இந்த நாட்டை நல்வழிப்படுத்துவார்கள் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரி சொக்கநாதர் ராஜராஜனுடைய கனவுல போய் பன்றிமலையில் வசிக்கும் பன்றிமுக குமாரர்கள் 12 பேரையும் அழைத்து வந்து உனது அரசவையில் அமைச்சர்களாக இடம்பெறச் செய் அப்படின்னு சொன்னார். அந்த கனவு கண்டு எழுந்த ராஜராஜன் காவலர்களையும் அமைச்சரையும் அழைத்து பன்றிமலையில் இருக்கக்கூடிய பன்றிமுக சகோதரர்களை தக்க மரியாதையோடு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அரசரின் கட்டளையை ஏற்று அவங்க எல்லாரும் தக்க மரியாதையோடு அழைச்சிட்டு வந்தாங்க. அவங்க எல்லாரும் அரசரை கண்டவுடனே பணிந்து வணங்கினாங்க. அவர்களுக்கு தக்க உபச்சாரம் செய்து அவர்களை அமைச்சர்களாக ஆக்கினார் அரசர். 12 பன்றிமுக சகோதரர்கள் அரசரையும் நாட்டையும் கண்ணிமைக்காது காத்து வந்தாங்க. புது புது திட்டங்களை தீட்டி அது மக்களுக்கு பயன்படும்படி செய்து அரசருக்கும் பெருமையை சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் முன்பு இருந்த அமைச்சர்களின் பெண் குழந்தைகளை இவங்க எல்லாருக்கும் மணமுடித்து வைத்தார் ராஜராஜ பாண்டியன். நல்ல அமைச்சர்களை பெற்றதனால ராஜராஜன் மிகவும் மகிழ்ந்து இந்த நாட்டை நல்வழிப்படுத்தி நடத்திட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சில காலம் இருந்துவிட்டு இந்த 12 பன்றிமுக சகோதரர்களும் சிவலோகம் சென்று சிவகணங்களாக மாறினாங்க. அதுக்கப்புறம் அரசர் ராஜராஜனும் இறைவனின் அருளால் இந்திர பதவியை அடைந்தார்.